Hello friends, warm welcome to the session. PHP data types, variables and operators part 3 last session la பார்த்தோம். அதுல variables பத்தி last session ல explain பண்ணிருந்தேன். அதோட examples இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட rules திரும்ப recall பண்ணிக்கலாம். A variable name should start with a dollar sign. It can start with a letter or underscore. பட் நம்பரால ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்பரா இருக்கக்கூடாது. வேரியபிள் நேம் ஒரு ஆல்பா நியூமரிக் கேரக்டரா இருக்கலாம். ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மிக்சடா இருக்கலாம். வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி டாலர் ஸ்மால் ஏஜ் அண்ட் டாலர் கேபிட்டல் ஏஜ் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிளும் 2 டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணும். ஸோ சேம் வேல்யூஸ் ரீட்டைன் ஆகாது. அடுத்ததா வேரியபிள்ஸோட ஸ்கோப் பத்தி பார்த்தோம். லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். லோக்கல்ன்றது வித்தின் அ ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்ல ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்லாதப்போ காமனா ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள் அதோட வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம அவுட் சைட் த ஃபங்க்ஷன் எங்கனாலும் எப்பனாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். இதுவே குளோபலா கால் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம திரும்ப டிஃபைன் பண்ண வேண்டாம் அப்படின்னா குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு உள்ள வித்தின் அ ஃபங்க்ஷன் குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். குளோபலுக்கு பதிலா அரேவா கால் பண்ணணும்னா குளோபல்ஸ் ஆஃப்னு கொடுத்து அரேவோட அந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். அதுவும் சேம் ஃபங்க்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டாட்டிக்கா எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இது நான் லாஸ்ட் செஷன்லயே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன். இன்கேஸ் ஒரு வேல்யூ வந்து நமக்கு டெலீட் ஆக வேண்டாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட் ஆகும்போது ஓல்டு டேட்டா ரீட்டைன் ஆகணும், அது அப்படியே வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு முன்னாடி WAMP சர்வர் ரன் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட்னு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் ஆகும். அதுல இருந்து நீங்க கிரியேட் பண்ற பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HTML பேஜ் HTML ஸ்கிரிப்ட் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுல பாடி ஆஃப் த கண்டென்ட்ல PHP ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணலாம். லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருக்கேன், PHP கோட்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த கீவேர்ட்ஸ் ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரீ ப்ராசஸர் யூஸ் நம்ம சின்டாக்ஸ் PHPயோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேக் நம்ம கொடுத்துருப்போம். இதுல இப்போ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன், அதுக்கு வேல்யூவும் பாஸ் பண்றேன். ஸோ இந்த வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நான் டபுள் கொட்டேஷன்ல டைப் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளை நான் கால் பண்ணேன்னா சேவ் பண்ணிக்கிறேன், ப்ரௌசர் பேஜ்ல ரன் பண்றேன். ஸோ நான் கொடுத்துருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி PHPயோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ. ஸோ எக்கோன்னு கொடுத்து எந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணாலும் அதோட டேட்டா நமக்கு பிரிண்ட் ஆயிடும். இங்க இந்த ஸ்ட்ரிங்கை நாம சிங்கிள் கொட்டேஷன்லயும் பாஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒரே ஆக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இதே டேட்டாக்கு நான் வேற ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். இதை நான்
இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு சென்டென்ஸ்ல இதை நான் ஆட் பண்ண போறேன். இங்க நான் கிரியேட் பண்ண வேரியபிள் கால் பண்ணிருக்கேன். So personal homepage is an abbreviation for PHP. இங்க PHP எப்படி வந்திருக்கு? இங்க நான் abbreviation forன்னு போட்டுட்டு ஒரு வேரியபிள் தான் கால் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ண ரீசென்ட் வேல்யூ PHP. ஸோ இங்க PHPன்னு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க நான் BR tag இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் இது செகண்ட் லைன்ல நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஒரு வேரியபிளுக்கு ரீசெண்டா ஒரே ப்ரோக்ராம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணிருக்கேன். இம்மீடியட்டா வேற ஒரு வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த டேட்டாவும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் வேல்யூவா இந்த txtன்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணதும் PHPன்ற வேல்யூ. ஸோ இது மாதிரி நம்ம வேற வேற லொகேஷன்ல டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூஸ் வச்சு நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம், இன்டீஜர்ஸ் வச்சு. ஸோ $A $B அப்படின்னு ரெண்டு டேட்டா நான் எடுத்திருக்கேன். இங்க ஒரு BR tag நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ன்னு ஒரு வேல்யூவும் 5.5ன்னு ஒரு வேல்யூவும் பாஸ் ஆயிருக்கு. $Aக்கு 2, $Bக்கு 5.5. இப்போ இத நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல கால் பண்ணோம். ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம். இதே நேம்ல தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணவும் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்துட்டு கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து இதுக்குள்ள என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆட் பண்றேன். இங்க போயிட்டு நான் இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் இன்க்ளூட் பண்றேன். ஸோ இங்க $B நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண இந்த $B இருக்கு இல்லையா, இது கால் பண்ண ட்ரை பண்ண போறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்க அவுட்புட்ல ரன் பண்ணா எனக்கு 5.5க்கு அப்புறம் எதுவுமே ரன் ஆகல, இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகல. ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் தான் பண்ணியிருக்கேன், கால் பண்ணல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம்னா இங்க எரர் பாஸ் ஆயிருக்கும். இங்க என்னவா கொடுத்துருக்கேன்னா $B. ஸோ இந்த $B என்ன காட்டுதுன்னா அன்டிஃபைன்டு வேரியபிள். ஸோ லைன் நம்பர் 20ல அன்டிஃபைன்டு வேரியபிள் பின்னு காட்டுது. இதுதான் லைன் நம்பர் 20. இது எனக்கு லோக்கல் டேட்டாவா வேணும். இங்க நம்ம
இனிஷியலா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா வித்தின் அ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது லோக்கலா ஆக்சஸ் பண்றதுக்கு அதே வேரியபிள் நான் திரும்ப பாஸ் பண்ணி சேம் வேல்யூவும் கொடுத்துக்கலாம். இப்ப நான் இதே 5.5ன்ற வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். இங்க 5.5 பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும். இங்க 8ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க 5.5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க வந்து இதுக்கு முன்னாடி ரீசெண்டா உள்ள வேல்யூ 5.5. இந்த $B முந்தின வேல்யூ ரீசெண்டா அசைன் பண்ணிருக்கிறது 8. ஸோ லோக்கலா நான் கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் டிஃபைன் பண்ணணும். இல்லைன்னா குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியோ குளோபல்ஸ்ன்ற அரே ஃபார்ம்லயும் நான் கால் பண்ண முடியும். அது என்னன்றத அடுத்து நான் கண்டினியூ பண்றேன். இங்க திரும்பவும் நான் B கால் பண்றேன். ஸோ 5.5 தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க ஒரு B அட்டாக் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் B கொடுத்துருக்கேன். இங்க 8ன்னு வந்த வேல்யூ இங்க மட்டும்தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு within a function. So outside the function இங்க என்ன இருக்கோ அதேதான் கண்டினியூ ஆகுது. இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்றத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்து குளோபலா எப்படி பண்ணலாம்? ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் குளோபல் ஃபங்க்ஷனா நான் கொடுக்க போறேன். இதே ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்றேன். as global இங்க குளோபல்னு கொடுத்து அந்த வேரியபிள் நான் கண்டினியூ பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ 5.5 இங்க நான் பிரிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இங்க நான் வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதே 5.5 இந்த ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற வேல்யூஸ் எதையும் எடுத்துக்காம ஓல்டு வேல்யூவை ரீடைன் பண்ணி குளோபலா நான் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் கொடுக்க முடியும். இதையே குளோபல் அரேவா எப்படி கொடுக்கலாம்? ஸோ இங்க இந்த குளோபல்ன்ற கீவேர்ட் நான் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த டாலர்னு இருக்கிறத முன்னாடி அரேக்கு பிகினிங்ல நான் கொடுத்துட்டு இங்க கொட்டேஷன் கொடுத்து நான் கால் பண்றேன். இப்போ இந்த வேரியபிள நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் as global array. இங்க முன்னாடி நான் ஆட் பண்ண மாதிரி இந்த வேரியபிள நான் கன்கார்டினேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த அரே வேல்யூ எனக்கு கால் ஆகிருக்கு. இங்க என்ன வேல்யூ பாஸ் ஆயிருக்குன்னா சேம் 5.5. ஸோ முன்னாடி டிஃபைன் பண்ண வேல்யூவை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல குளோபல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியும் குளோபல்ஸ் ஆஃப் அரே அப்படின்றது மூலமா அரே வேல்யூவாகவும் நம்ம பாஸ் பண்ணிட முடியும்.
ஸோ ஒரு அடிஷன் மாதிரி கொடுத்து பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஏன்னு கூட ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் ஆட் பண்ண போறேன். இப்போ குளோபல்ஸ் ஆஃப் பிக்கு இந்த அடிஷன் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இங்க வேல்யூ 7.5. இது எப்படின்னா ஏவோட வேல்யூ 2. ஸோ இங்க ஏவோட வேல்யூ 2ன்னு பியோட வேல்யூ 5.5ன்னு எடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7.5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ குளோபல்ன்ற கீவேர்டும் இல்லாம நாம பாஸ் பண்றதுக்கு பாராமீட்டர், ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாராமீட்டர்ஸா நம்ம ஒரு வேரியபிளோட வேல்யூவை பாஸ் பண்ண முடியும். இங்க $b. ஸோ அதே வேரியபிள ஃபங்க்ஷன் காலிங் மெத்தட்லயும் நான் இன்க்ளூட் பண்றேன். இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். $b தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன் as parameter. Same 7.5. எப்படி இது சேஞ்ச் ஆகாம 7.5 ரீடைன் ஆயிருக்குன்னா இது குளோபல்னு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ரன் பண்ணல, இந்த ஃபங்க்ஷனே நான் கால் பண்ணல அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸா $bல குளோபலா நான் டிஃபைன் பண்ணது இங்க ஆனா நான் வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ எனக்கு 5.5 ரீடைன் ஆயிடும். 5.5 as parameter. இங்க நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி இந்த அடிஷன் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷனா இங்க நான் திரும்ப $b கண்டினியூ பண்ணிருக்கிறனால எனக்கு அந்த சேஞ்ச் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த குளோபலா டிஃபைன் பண்ண வேல்யூ கண்டினியூ அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு கண்டினியூ. அடுத்ததா ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். இங்க நம்ம கொடுக்க போற வேல்யூ கண்டினியூ ஆகணும். ஒவ்வொரு டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போதும் ரீடைன் ஆகணும். ஸோ $aக்கு 0ன்னு நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க இனிஷியலா 2ன்னு கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனா வித்தின் த ஃபங்க்ஷன் அதோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கிறனால இந்த வேல்யூ எனக்கு ரீடைன் ஆயிடும். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஒரு print statement. இங்க 0வா கண்டினியூ ஆயிருக்கு. ஏன்னா $aக்கு நான் 0ன்ற வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கேன். இங்க concatenate கொடுத்து அதை கொடுக்குறேன். ஸோ 0. இதே வேல்யூவை இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம்.
சாரி $a வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றேன். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி நான் கால் பண்ணியிருக்கிறதுனால 0ன்ற வேல்யூவே கண்டினியூ ஆகும். இந்த ஃபங்க்ஷனை நான் ரிப்பீட் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயிருக்கு, செகண்ட் டைம் ரன் ஆகும்போது பிரிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 1ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகும்போது எனக்கு $aக்கு 1ன்னே கண்டினியூ ஆகிடும். இன்னொரு டைம் இதை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ ஸோ ஒவ்வொரு டைம் ரிப்பீட் ஆகும்போதும் இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் இன்க்ரிமெண்டட் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிதான் நான் லாஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரி கேமிங்லாம் அந்த ஸ்கோர் வேல்யூஸ், லைஃப் வேல்யூஸ் எல்லாம் ரீடைன் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்றது மூலமா வேல்யூ டெலீட் ஆகாம ரீடைன் ஆக வைக்க முடியும் நம்மளால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பத்தியும் அதுக்கு அடுத்ததான் ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க அப்கமிங் செஷன்ஸ்ல அதை கிளாரிஃபை பண்ணிடுறோம். தேங்க்யூ. Do like, share, comment and subscribe to our EKCS channel for more educational videos.